இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு வீடியோவில் எல்கேஜிலேருந்து 5th வரைக்கும் நான் சென்னையில் எங்கெல்லாம் படித்தேன் அப்படின்றது சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து எங்கே படித்தேன் அப்படின்றது சொல்ல போகிறேன். இந்த ஸ்கூலில் நான் அங்கே வந்து டிஸ்கண்டினியூ ஆகிட்டு தான், அதாவது ஊருக்கு வர வேண்டியதுனால நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டோம். அப்போ அங்கேருந்து சீக்கிரமே வந்ததுனால அங்கே பாதியில் படிப்பு விட்டுட்டு தான் இங்கே வந்திருந்து. அப்புறம் கொஞ்சம் மாதம் கழிச்சு தான் இங்கே சேர்ந்தோம். இங்கே வந்து இடையில சேர்ப்பாங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் மாதம் கழிச்சு சேரும்போது திருப்பி அதே 5th தான் வந்து சேர்த்துறது. பண்டாரஞ்சிட்டி விலை, உடங்குடி பக்கத்தில் உள்ள பண்டாரஞ்சிட்டி விலை, உடங்குடியில் இருக்கிற பண்டாரஞ்சிட்டி விலையில் அங்கே தான் மேரியன் பெஸ்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 5th 6th படித்தேன். அப்புறம் 7th இருந்து 12th வரைக்கும் விஞ்ஞானபுரத்தில் இருக்கிற எலியட் டக்ஸ்ஃபோர்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அப்போது எனக்கு அங்கே எடுத்துட்டிங்கன்னா 5th நான் 6th படிக்கும் போதே அங்கே பண்டாரஞ்சிட்டியில் எங்கள் அப்பா தான் எனக்கு ஹிந்தி டீச்சர். அதே மாதிரி இங்கே வந்து எலியட் டக்ஸ்ஃபோர்ட்டில் இங்கே ஹிந்தி எக்ஸாம்ஸ்க்கும் கூட அப்பா வந்து அங்கே நடத்திட்டு இருந்தாங்க ஸ்கூலில். அதுபோக ஹிந்தி டீச்சராக இருந்தாங்க. என்னுடைய அப்பா தான் நான் படித்த ஸ்கூலில் எனக்கு ஹிந்தி எடுத்தாங்க. அப்போ பிராத்மிக்கில் ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் கொடுக்கும்போதே ஸ்கூலில் ஃபோட்டோக்கெலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்பா. அப்போ எனக்கு ஹால் டிக்கெட் இந்த ஸ்கூலோடைய HM மேடம் கொடுக்கும்போது எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. என்னுடைய அப்பா, நான் HM மேடம்கிட்ட ஹால் டிக்கெட் வாங்கும்போது என் அப்பா என் பக்கத்தில் இருக்காங்க. அப்போ எனக்கு ஹிந்தி எக்ஸாம் நடத்தும் போது, இப்போ நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன்னா, இது வந்து நாங்கள் எக்ஸாம் நடக்கும் போது அந்த எக்ஸாமுக்காக நடந்த கிளாஸஸில் நான் எங்கள் அப்பாவுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்த ஃபோட்டோ தான் இது. இதுக்கு முந்தின ஃபோட்டோவும் அதே மாதிரி. எப்படி அப்படின்னா, இப்போ எடுத்துருக்க ஃபோட்டோ வந்து நாங்கள் குரூப்பாக நாங்கள் பிராத்மிக் மத்தியமாக அப்படி எக்ஸாம் உண்டுல, அந்த எக்ஸாம் எழுத முந்தி பிராத்மிக் உள்ளது. இந்த ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதே ஸ்கூலில் எலியட் டக்ஸ்ஃபோர்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த பாமா எனக்கு வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா, நான் 7th இருந்து 12th வரைக்கும் படித்தேன். அப்போ உள்ள க்ளோஸ் ஃப்ரெண்டு. முதல்ல நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கூலில் சேர்க்கும் போது எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை மாதிரி தான் வந்துச்சு. அதை இப்போ நினச்சாலும் சிரிப்பு தான் வருது. பக்கத்தில் வந்து உட்கார இடம் புதுசாக சேர்ந்ததுனால கொஞ்சம் தள்ளி உட்காராமல் கொஞ்சம் இருந்தா அப்படின்ட்டு எங்கள் அப்பாட்ட போய் சொல்ல, எங்கள் அப்பா ஸ்கூலில் அதே ஸ்கூலில் ஒர்க் பண்ணதுனால எங்கள் அப்பாவும் வந்து கிளாஸில் சொல்ல அப்படிலாம் வந்து வந்தாங்க. இப்போ நினச்சாலும் அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக பேசாமே இருக்க மாட்டோம், பேசிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி. இதுவும் கூட அது ஒரு ஸ்கூலில் எடுத்த எங்கள் கிளாஸில் உள்ள ஃபோட்டோ தான். எங்கள் கிளாஸில் எல்லோரும் நாங்கள்லாம் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னாலும் 10th படிக்கும்போதே நாங்கள் வந்து எடுத்த ஃபோட்டோஸ் இது. சரியா? இந்த இது நாங்கள் எங்கள் கிளாஸில் இருக்க எல்லாருமே எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி தான். நாங்கள் எல்லாமே ஸ்கூல் படிக்கும்போது எடுத்துகிட்டா நல்லா ஜாலியாக இந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே வந்து நல்லா அன்பாக இருக்கும். நல்லா வந்து கூட வந்து இருக்கவங்கன்னு சரி நல்லா ஜாலியாக நல்லா அன்பாக இருப்பாங்க. நான் இதுக்கு வந்து எனக்கு வந்து 5th அதுபோக நான் அதுக்கப்புறம் ஹிந்தி படித்தது எல்லாமே எங்கள் அப்பாட்ட தான் படித்தேன். இந்த ஃபோட்டோ வந்து 12th படிக்கும் போது எங்கள் இதில் உள்ள ஃபேர்வெல்லில் உள்ள எங்கள் குரூப்புக்கு மட்டும், நான் படித்தது மேக்ஸ் பயாலஜி, அந்த குரூப்பில் உள்ள என் கூட படித்த எல்லாரோட சேர்த்து எடுத்த ஃபோட்டோ. இதில் வந்து கீழ் வரிசையிலேருந்து முதல்ல நிற்காங்கள, அதுலேருந்து பார்க்கணுன்னா முதல்ல இருக்கிறது தீபிகா, அதுக்கப்புறம் இருக்கிறது ஜெயமேரி, அப்புறம் எபி, அடுத்தது ஜெயலட்சுமி, அப்புறம் சீபா, அப்புறம் ஜோன், அதுக்கடுத்து அவங்க ஜோனுக்கு பின்னாடி இருக்கிறது மெர்லின், அது பக்கத்தில் ஷெரின், அதுக்கப்புறம் ஜென்சிக்கு அடுத்தது சுபா, அதுக்கப்புறம் மோனிஷா, அவள் பக்கத்தில் இருக்கிறது புவனா, அதுக்கப்புறம் மேல் வரிசையில் அவளுக்கு நேராக புவனாவுக்கு பக்கத்தில் அதாவது முந்தின வரிசையில் இருக்கிறது ஜெனிஃபா, அதுக்கடுத்தது த்ரிஷா, அவள் பக்கத்தில் பாமா, அதுக்கடுத்தது பாமாவுக்கு அடுத்தது இருக்கிறது நான். சரி, இப்படி தான் வந்து நாங்கள் எல்லாம் வந்து ஒரே குரூப்பில் உள்ள ஃபோட்டோ இது. அடுத்த ஃபோட்டோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, இப்போ நாங்கள் இப்போ அதை எடுத்த அதே ஃபேர்வெல் அன்னைக்கு எல்லா குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ தான் இது. எங்களுக்கு எடுத்த எல்லா டீச்சர்ஸுமே இதில் இருப்பாங்க, எங்கள் ஸ்கூலில் HMமும் இருப்பாங்க இந்த ஃபோட்டோவில். இவங்க எல்லாருமே எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் நிறைய பேரை நான் அதுக்கப்புறமும் வருஷம் ஆனப்புறமும் நேரில் மீட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டுக்கும் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது விஞ்ஞானபுரத்தில் எலியட் டக்ஸ்ஃபோர்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பண்டாரஞ்சிட்டி விலையில் மேரியன் பெஸ்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னாலும் சொல்லுங்கள். அதே மாதிரி என்ன நான் படிக்கிற சமயத்தில் யாருக்காவது பார்த்துருக்கீங்க, என் கூட படிச்சிருந்தாலும் சரி என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் சரி சொல்லுங்கள். எங்கள் அப்பா வந்து அங்கே தான் ஒர்க் பண்ண 2 ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் அங்கே படிக்கும்போதும் சரி. அப்போ எங்கள் அப்பாவுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குங்க, நான் நடுவில் இருக்கிறது, நான் சைடில் 2 பேர் இருக்கிறது என்னுடைய சிறு வயதில் என்னுடைய தோழிகள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்டு ஆஃப் சாரி கேட்டிருக்காள், அவளுடைய பேர் லக்ஷ்மி, அவள் கை வச்சிட்ருக்காள், அது வந்து அவளுடைய தங்கச்சி. அதே மாதிரி எனக்கு அடுத்த சைடில் இருக்கிறவ என்னுடைய ஃப்ரெண்டு, அதே மாதிரி சிறு வயது தோழி, அவள் வந்து பிரேமா. இவங்க 2 பேரும் எனக்கு வேப்பங்காடு, நாங்கள் வந்து வேப்பங்காட்டில் பாட்டிமா தாத்தா அங்கே இருக்கும்போது நாங்கள் சென்னையிலேருந்து வந்ததுக்கப்புறம் அங்கே இருந்தோம். அதே மாதிரி நான் பிறந்ததும் சரி அந்த ஊரில் தான் பிறந்தேன். அதுக்கப்புறம் சென்னையில் அப்படி இருந்தோம். இங்கே வந்து
என்னுடைய சிறு வயதுலேருந்து என்னுடைய தோழிகள் அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேரையும் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ வரைக்கும் அவங்க எல்லாமே காண்டாக்ட் இருக்குது, இப்போ வரைக்கும் பழக்கங்கள் இருக்குது. இது மாதிரி உங்களுக்கும் கூட சின்ன வயசில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு வந்து இப்போ வரைக்கும் காண்டாக்ட் கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கும் வந்து அவங்களோட சின்ன வயசில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் ஞாபகார்த்தமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோவில் இருக்கிறது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ போட்டிருந்தேன். அவள் வந்து எனக்கு 7th எனக்கு 12th வரைக்கும் உள்ள க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த ஃபோட்டோவில் இருந்தது. இவ வந்து எனக்கு 5th 6th நான் பண்டாரஞ்சிட்டியில் படிக்கும் போது உள்ள என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் செல்வகுமாரி. நான் 5th 6th படிக்கும் போது உள்ள க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனால் இப்போ வரைக்கும் என்னுடைய பழக்கத்தில் தான் இருக்கா. இப்போ வரைக்கும் அவங்க ஏனும் சரி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. அதே மாதிரி நானும் அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அதாவது அப்போவுமே உள்ள ஃப்ரெண்ட் இப்போ வரைக்கும் பழக்கத்தில் இருக்கு. இவளும் கூட எடுத்துட்டேன். ஏற்கனவே பாமான்னு சொல்லியிருந்தேன்ல, அதாவது 7th 12th வரைக்கும் உள்ள க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவன் வந்து இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது அப்படின்னா ஃபேர்வெல்லில் வந்து எடுத்தது. நாங்கள் 12th படிக்கும் போது ஃபேர்வெல்லில் குரூப்லலாம் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்த பிறகும் நாங்கள் வந்து அதாவது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே மட்டும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்படி வந்து எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. உங்களுக்கும் கூட இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து உள்ள ஃபோட்டோஸ், அதாவது சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்த ஃபோட்டோஸ் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி சின்ன வயசில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கும். 5th 12th வரைக்கும் நான் எந்த ஸ்கூல்ஸில் படித்தேன், எந்தெந்த ஸ்கூல்ஸில் படித்தேன்னு உங்கள்கிட்ட கூட ஷேர் பண்ணேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.